ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்சன்ஸ் அப்ரூவல் உங்களோட வெப்சைட்டுக்கு, அதாவது பிளாகர் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, வேர்ட்பிரஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அது கிடைச்ச உடனே நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட், அதாவது உடனே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம விட்டுட்டு போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அதனால் இந்த செக்ஷனில் விட்டுட்டு போயிருந்தேன். இப்போ அதே இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சோடனே வெப்சைட்டுக்கு அதாவது வேர்ட்பிரஸ் சைட் வச்சுருந்தாலும் சரி, பிளாகர் வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, அப்ரூவல் கிடைச்ச உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு நேராக இந்த உங்களுக்கு ஆட்சன்ஸ் இந்த மாதிரி ஏர்னிங் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இன்னுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஒரே ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இது வந்து பிளாகர் வெப்சைட்டு, அந்த பிளாகர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் அதோட ஹோம் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் ஏன் அந்த இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இதில் ஏர்னிங் செக்ஷன் வந்துருங்க. இப்போ நம்ம ஆட்சன்ஸுக்கு போயிருங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு இங்கேருந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். முதல்ல அப்போ தான் அந்த பேஜை லாகின் பண்ணியிருப்போம், ஆட்சன்ஸ் பேஜை. இப்போ நம்ம லாகின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம என்ன தான் பிளர் பண்ணி வந்து லிங்க்கை அனுப்பிச்சி விட்ருந்தாலும், நமக்கு வேண்டாதவங்களாம் சரி, இது நமக்கு வேண்டாதவங்க இல்லை, இது இந்த வெப்சைட்டுக்கு கூட நம்ம வந்து இது வந்து நம்மளால் வந்து ஒரு சின்ன இஷ்யூ தான். ஏன்னா நம்ம தான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணோம், அவங்க வந்து நமக்கு ஷேர் பண்ணலை. அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க வந்து ஜென்யூனாக ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் டெலிகிராம் இல்லை ப்ரோ அப்படின்னாங்க. சரி, வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்பில் அவங்க இருக்காங்க. ப்ரைவேட்டில் தான் அங்கே நமக்கு அமைச்சிருந்தாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பாருங்க, நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு போடல, டேரெக்டாக லாகினே பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு கிளிக் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்கும் அந்த வீடியோ போட்டு, அடுத்து இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் அதுங்களே ஆயிடுச்சு. இன்னும் ஆடே நான் செட் பண்ணல, எந்த ஒரு ஆடுமே கிரியேட் பண்ணலை. பாருங்க, டுடே ஏர்னிங் 1 சென்ட் 20 பேஜ் வியூ காட்டிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர் வந்து 5% காட்டிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியது செட்டிங்ஸை பார்த்துருவோம். முதல்ல முக்கியமானது, இந்த இடத்துல நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு கலரோட வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடுவோம். ஆக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு கீழே வந்து உங்களோட செட்டிங்ஸ் பேஜுக்கு ஒரு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இடத்துக்கு கொண்டு போயிடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேஜுக்கு தான் நீங்கள் வருவீங்க. அதை ஆக்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜுக்கு தான் வந்துடுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட டொமைன் நேம், இந்த இடத்துல உங்களோட டொமைன் நேமு இப்போ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் கொடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட வெப்சைட்டு டொமைன் நேம் எடுத்துங்க. இல்லை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண வேணாம், நார்மலாக உங்களோட வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நான் வந்து இதை வியூ பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைட்டுக்கு தான் நம்ம வாங்கியிருந்த சைட்டு, அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணிடுவோம். இந்த டொமைனை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல டொமைன் நேம் இருக்கு பாருங்களா, இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. இங்கே என்ட்ரு பண்ணிட்டு என்டர் பட்டன் மொபைலில் பண்ணால் நீங்கள் என்ட்ரு பட்டன் மாதிரி ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இல்லை லேப்டாப்பு கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்கன்னா என்டரை கிளிக் பண்ணிடுங்க. என்டரை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு போகும், அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா இது மாதிரி இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, டிஃபால்ட்டாக இந்த இடத்த சேவ் பண்ணிடுங்க. முதல்ல சேவ் பண்ணியிருக்கணும், நான் வச்சுட்டேன், அதனால் இன்னொரு டைம் கூட சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து கீழே வந்து இருக்க மேலே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது மாதிரி தான் டிக் இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த டிக் பண்ணிவிட்டு இடத்துல உங்கள் டொமைன் நேம் அதே என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடுவோம். இப்போ அது பார்த்திங்கன்னா உடனே நமக்கு ஷோ ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டைம்னா ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கும், அதனால் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ரெண்டாவதாக ஒரு செட்டிங்ஸ் நம்ம பண்ணணும். இதுதான் முக்கியமான செட்டிங்ஸ். இது நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சோன்னா எப்போதுமே செய்ய வேண்டியது. இது வந்து உங்களுக்கு ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னீங்க இல்லை சைட்டு அப்படிங்கிற இடத்துல ஷோ ஆகும்.
இல்லை அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெல் ஐக்கான் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஏன் அந்த வீடியோ முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய செட்டிங்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ்டி கோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோடுமே அவங்க தரல நமக்கு. அதனால தான் இது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கணும். ஏன்னா இந்த எரர்ஸ் வந்து வந்துடும் அப்படிங்கிறதுனால தான். ஒரு சில சமயத்தில் ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகலை எதுவுமே. இந்த ஆர்டிஎக்ஸ்டி கோடு வந்து ஷோ ஆகும். இது ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்ச உடனே ஷோ ஆகும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து இப்போ ஷோ ஆகலை. இந்த மாதிரி ஒரு சில பேத்துக்கு வரும், ஒரு சில பேத்துக்கு வந்து ஆல்ரெடி ஆர்டிஎக்ஸ்டி கோடை ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் இன்னொரு சைட்டை உங்களுக்கு ஒரு ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காட்டிக்கிட்டே இருக்கு, இந்த ஃபிக்ஸ் பண்ணுங்க எது அப்படின்னா. ஆனால் இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது தான். ஆனால் வந்து இந்த எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து ஒரு அப்டேட் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அப்போக்கு எப்போ அப்டேட் கொண்டு வருவாங்க, லேட்டஸ்ட்டாக அப்டேட் கொண்டு வர இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அது அவங்களே ஒரு சில இதுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து இதே முடிச்சிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு அப்லோட் கிடச்சிருச்சு, இந்த மாதிரி டிஎக்ஸ்டி கூட எனக்கு வரலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதனால தான் முக்கியமான செட்டிங்ஸ் பாருங்கன்னு சொன்னது. இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு போயிடுவோம். இந்த சைட்டில் வந்து இது மாதிரி ஆகலை. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்கு பார்த்துங்க. இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு கோடு கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷர் ஐடி, அதாவது வந்து PUB அப்படின்னு ஒரு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு நம்பர் இருக்கும். நான் வந்து ஸ்டாராக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்களோட பப்ளிஷர் ஐடி என்னவோ அதை நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெளிவாக நோட் பேடில் காமிக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே இந்த கோடை தான் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுன்னா இந்த இடத்துல வந்து PUBன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களோட பப்ளிஷர் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னோட பப்ளிஷர் ஐடி எடுத்துக்கிறேன். எப்படி பப்ளிஷர் ஐடி எடுக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம லைவாக எடுக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பப்ளிஷர் ஐடி எடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க கோடில் டிஃபால்ட்டாக இருக்க பப்ளிஷர் ஐடி. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்னு கொடுத்துருப்பேன். அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியணுங்க அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு 3 நம்பரை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் இப்போ நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி நம்மளோட வெப்சைட் URL இருக்கு பாருங்கள், ஆட்சன்ஸோட பேஜில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. அப்படியே காப்பி பண்ணிட்டு நோட் பேடுக்கு வந்துடலாம். இப்போ நான் காப்பி பண்ண கூட இங்கே வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கூட அப்படியே நம்ம மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து கோடை நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட பிளாகர் வெப்சைட் இருந்தாலும் சரி, வேர்ட்பிரஸ் வெப்சைட் இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் பார்த்துருவோம். நம்ம இது மாதிரி அந்த கோடை காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் பிளாகர் செக்ஷனுக்கு வந்துடுங்க. கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு வந்துடுங்க. இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா மானிட்டைசேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் RTXTன்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிங்க. இப்போ நம்ம நோட் பேடில் காப்பி பண்ணதை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் தான் வச்சுருக்கீங்க, பிளாகர் இல்லை அப்படின்னா பிளாகருக்கு செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் இதே மெத்தட் தான், ஒரு பிளகின் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட வேர்ட்பிரஸ் சைட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா பிளகின் செக்ஷனுக்கு போங்க. AdTXT மேனேஜர் அப்படிங்கிற இந்த ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அந்த இடத்துல ஒரே ஒரு டேப் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அந்த கோடு நாங்கள் கொடுத்த அந்த கோடை கொடுத்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த ரெண்டுமே ஏன் நான் அந்த வீடியோ பண்ணுறது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த RTXT மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், ஆனால் வந்து நமக்கு இன்னுமே ஓப்பன் ஆகலை. உடனே ஷோ பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து ஓப்பன் ஆகலை. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு, ஏன்னா ஒரு சில எரர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வரும். 100ல் 10 பேருக்கு தான் வரும், எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது.
இப்போ நான் வந்து நீங்கள் பிளாகர் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மானிட்டேஷன் ஆப்ஷனில் போய் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. வேர்ட்பிரஸ் சைட் வச்சுருங்க, ஆர்டிஎக்ஸ்டி ஃபைல் மேனேஜர் அதாவது வந்து பிளகின் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. அது எப்படி நீங்கள் வேர்ட்பிரஸ் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோதான். இந்த இதை மட்டும் முடிச்சிருங்க. உங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும். ஏர்னிங் அதிகப்படியான ஏர்னிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல, நான் உங்களுக்கு ஒருவேளை வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல, என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நிறைய பேர் பார்த்தீங்க இன்றைக்கி AdSense அப்ரூவல் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. AdSense அப்ரூவல் எடுத்து தரதுக்கு மட்டுமே 10,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கே ஏன்னா நம்ம வெப்சைட்டே அவ்வளவுதான், ஒரு சில வெப்சைட்டே அவ்வளோதான் வச்சுருக்கோம். 5,000 ரூபாய்க்கு 4,000 ரூபாய்க்கு கூட வெப்சைட் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து 5,000 ரூபாய் ஸ்டார்டிங்னு வச்சுங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000 ரூபாய் 3,000 கூட வெப்சைட் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏன்னா வெப்சைட் வந்து நம்ம ஓனாக கிரியேட் பண்ணி ப்ரைஸ் வைக்கிறதில்ல. அதாவது மற்றவங்க சொல்கிற ப்ரைஸை உங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம், ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். AdSense அப்ரூவல் வெப்சைட்டுக்கு